பழனி பாத யாத்திரைக்கு நீங்க 12 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த வயசுல உங்களோட பழனி பாத யாத்திரை அனுபவம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்ன காரணத்துக்கு நீங்க பாத யாத்திரையா இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? என்ன பாதுகாப்புனா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஐயப்பன் கோயில் போய்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரமா ஒரு 20-22 வருஷமா பழனி பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பழனி பாத யாத்திரைக்கு வரும்போது எங்களெல்லாம் கூப்பிட்டு வரலாமேன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன மினி டோர் வாங்கியிருந்தோம், எங்களை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி வரும்போது வண்டி பழுதாகி நின்று போச்சு. அந்த நேரம் எல்லாம் டாடா ஏஸ்ல போனாங்க. நான் அந்த நேரம் கேட்டேன் முருகன்கிட்ட, எனக்கு ஒரு டாடா ஏஸ் கொடுத்தேன்னா நானும் இந்த மாதிரி பக்தர்களை ஏற்றிட்டு வருவானேன்னு கேட்டேன். மறு வருஷமே 2 டாடா ஏஸ் கொடுத்தாங்க. பழனி பக்தர்களுக்காகவே நான் டாடா ஏஸ் எடுத்து இந்த ஆறுபடையப்பா குரூப்போட சேர்ந்து இணைந்து எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்று முடிய எனக்கு எந்த குறை இல்லை. இருந்தாலும் நான் இந்த பக்தர்களோட நண்பர்களாக கலந்து அனைவரோடையும் இந்த பக்தர்களோட போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிய எனக்கு குறை இல்லாம இன்னமும் என் வண்டி 3 வண்டி வந்திருக்கு. அதே என் நண்பர்கள் வண்டி 2 வண்டி 3 வண்டின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் நண்பர்களும் சேர்ந்து பழனி பாத யாத்திரையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் முருகா எங்களுடைய கொள்கை. ரொம்ப நன்றி சாமி. இன்னும் பழனி முருகன் உங்களை சீரும் சிறப்புமா வச்சிருக்க எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.